ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு ருசியான முட்டைக்குழம்பு தான் செய்து காட்ட போகிறேன். இந்த முட்டைக்குழம்பு நீங்கள் பிளெயின் ரைஸுக்கு, நானுக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மண் சட்டி தான் எடுத்துருக்குறேன். மண் சட்டி நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இது அடுப்பில் வச்சு சூடாகினதும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெய் விட்டு கொதித்ததும் சீரகம், கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பொரிஞ்சதும் பட்டை 2 துண்டு போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதங்க விடுங்க. வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் இந்த ஆயிலில். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இப்படி அடிச்செடுத்து போகிறதால உங்களுக்கு கிரேவி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்காகவும் வரும். போட்டு டொமாட்டோ நல்லா வதங்கி அவிய வேணும். அப்போ அதற்கு நீங்கள் நல்லா கிண்டி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி போட்டு மூடி 2-3 நிமிஷம் நல்லா அவிய விடுங்க, எல்லாம் அவியறதுக்காக. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அவிஞ்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது. எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்டுது. இந்த முட்டை குழம்பு அவ்வளோ ஈஸி உங்களுக்கு செய்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இந்த முட்டை கருவாடு எல்லாம் வாய் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கிறேன் நெத்தலி கருவாடை. விரும்பினா போடலாம், இல்லாட்டி நீங்கள் விடலாம். டேஸ்ட்டுக்கும் நல்ல வாசத்துக்கும் போடுறது நெத்தலி கருவாடு போட்டு சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதங்க விடுங்க. இந்த ஆயிலே வதங்கட்டும். நான் ஏற்கனவே முட்டை குழம்பு போட்டிருக்கேன். அது மாசு போட்டு செய்து போட்டிருக்கிறேன். அது ஒரு முறை, இது ஒரு முறை. 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா எல்லாம் புரிஞ்சிட்டுது. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. போட்டு இந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு விடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும், இல்லாட்டி கொச்சிக்காத்தூள் வாடை அடிக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதோட தண்ணி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் இந்த தண்ணியில் இந்த கொச்சிக்காத்தூள் அவிய விடுங்க. அப்போ இன்னும் இந்த கிரேவி நல்லா இருக்கும். இப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா அந்த கிரேவி சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா எல்லாம் பொரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் தேவையான தண்ணியை விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ மூடி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 3 to 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரம் நல்லா திறந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ பழப்புளி கொஞ்சம் விடணும். இப்போ கரைச்சி எடுத்துருக்குறேன், அதையும் கொஞ்சம் விடுறேன். கொஞ்சம் உப்பு காணாது, உப்பும் போட்டிருக்கிறேன். உப்பை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. உப்பு புளி இடைக்கிட பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த புளி வாடை போகிறதுக்காக கொதிக்க விடுங்க. நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து வற்றி வந்துட்டு கிரேவி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த கருவாடு வாசம், இந்த கருவாட்டோட டேஸ்ட், இந்த பால் விட்டு செய்கிறதுலாம் நல்லா இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் திக்கான கோகோனட் மில்க் விட்டுருக்குறேன். இந்த
இந்த மில்க் டேஸ்ட்டாக இருக்கும் விட்டு செய்திங்கண்டா. விட்டு ஒரு 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 கொதிச்சோடனே முட்டையை போட்டிருக்கிறேன். இது கணக்கு கொதிக்க தேவையில்லை. போட்டுட்டு ஒரு கொதிச்சோடனே முட்டையை போட்டு விட்டுக்கிறேன். 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள். 2ஆக அப்படி கீறி போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே கிரேவியெல்லாம் ஏறி முட்டை சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. திரும்பவும் உப்பு புளியும் பார்த்துக்கொள்ளுங்க அளவாக இருக்காண்டு பார்த்துட்டு அளவாக இருந்துட்டா மூடியை போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ என்ன செஞ்சுங்க, கருவேப்பிலையே வாட்டி போடுறேன். இது அந்த காலத்து ஆக்கள் அம்மாவெல்லாம் இப்படி வாசத்துக்காக வாட்டி போடுவாங்க. வாட்டி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு முட்டை குழம்பு. இப்போ வாட்டி எடுத்த கருவேப்பிலையே பிச்சு போடுங்க. பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் சீரகமும் வறுத்து நான் வச்சுருக்கிறேன். எல்லா கறிகளுக்கும் போடுவேன் நினைவுமா. அதையும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறக்க போகும்போது போடுங்க. போட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டிங்கண்டா முட்டை குழம்பு ரெடி. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.